வணக்கம். பழனி தமிழ்நாடு காதி வஸ்திராலயத்துக்கு தான் இன்றைக்கி என் ஒய்ஃபும் கவினும் போயிருக்கிறாங்க. கவினுக்கு பார்த்திங்கன்னா இப்போவே வெள்ளை முடி வர ஆரம்பிச்சிருச்சு. நிறையா 9th தான் படிக்கிறான். ஸோ அதுக்கு ஏதோ ஒரு ஆயில் வச்சுருக்காங்களாம்மா இவங்ககிட்ட. அதை விசாரிக்கிறதுக்கு தான் ஒய்ஃபு பையனும் போயிருக்கிறாங்க. வாங்கம்மா. இன்ஸ்டாவில் பார்த்தீங்க மேடம், ஆயில் நீங்கள் போட்டிருந்தீங்க. சரி, அதுதான் டீட்டெயில்ஸ் கேட்டு போகலான்னு தான் வந்தீங்க. ஓகே மேம். என்ன பர்பஸ்க்காக வந்து வாங்குறோம்? இது தம்பிக்கு ஒயிட் ஹேர் இருக்கு நிறையா. அவனுக்கு இப்போ ஏஜ் 13 ஆகுது. பட் கொஞ்சம் நார்மல், கொஞ்சம் கம்மியாக இருந்தது ஸ்டார்டிங்கில். ஒரு 10 ஹேர் இருந்தது. இப்போ நிறையா ஸ்ப்ரெட் ஆகுது அப்படியே. நானும் சரி அது சரியாயிரும் அப்படின்னு நினச்சிட்டு நான் நிறைய வீட்டில் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி தேய்ச்சேன். பட் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியல. அப்புறம் அது சீக்கிரம் கெட்டு போகிற மாதிரி இருந்தது நான் ப்ரிப்பேர் பண்ணுறது. சரி, நீங்கள் போட்டிருந்தீங்க இன்ஸ்டாவில் இந்த மாதிரி ஒயிட் ஹேர் பிளாக் ஆகும், அதாவது இளநரை அப்படின்னு போட்டிருந்தீங்க. சரி, அதுதான் லோக்கல்ல இருக்கே, ஒரு தடவை நேரில் பார்த்துடலான்னு தான் வந்தீங்க. ஓகே மேம். இது கிவி ஹேர் ஆயில் எங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங். இது பாரம்பரிய முறைப்படி நாங்கள் தயாரிச்சுட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் நீங்கள் உங்களுக்கான இஷ்யூஸ் என் பையனுக்குமே நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தேன். அவனுக்குமே இளநரையெல்லாம் நிறையா இருந்துச்சு. அப்புறம் தான் என்னோட பாட்டி, நான் சைல்டாக இருக்கும்போது சின்ன வயசில் எனக்கு நிறைய மூலிகையெல்லாம் போட்டு ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி தருவாங்க. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அதே மெத்தடில் தான் நான் ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். சரி சரி. அதுக்கப்புறம் ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக சொல்கிறேன். அப்புறம் என்னோட காலேஜ் வந்ததுக்கப்புறம் பார்த்தா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு நிறைய பேருக்கு ஹேர் ஃபால் இஷ்யூ இருந்துச்சு. ஆனால் எனக்கு அந்த டைமில் எந்த ப்ராப்ளமே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் என்னன்ட்டு நம்ம யோசனை பண்ணும்போது தான் ஹேர் ஆயில் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சுன்ட்டு எனக்கு தெரிஞ்சது. ஸோ அதில் இன்ஸ்பயர் ஆகி தான் எங்கள் பாட்டிகிட்ட போய் பர்ஃபெக்ட் மெத்தட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்டடி எடுத்துட்டு நான் அதை பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஜென்ரேஷன் எல்லாமே ஒரு ஃபேண்டசி லைஃப்ல இருக்கிறங்காட்டி யாருமே ஹேர் ஆயில் சுத்தமா யூஸ் பண்றதே இல்லை. அதனால தான் இவ்வளோ சீக்கிரமா ப்ரீமெச்சூர் ஹேர்ஸ்லாம் வரக்கு ரீசன். ஸோ அதெல்லாம் கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிடும். அப்புறம் நீங்க சொல்லியிருந்தீங்க வீட்லயே ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இதுக்கான ரிசல்ட் 100% உங்களுக்கு கிடைக்குமாங்கிறது டவுட் தான். ஏன்னா எங்க கிட்ட வர கிளைண்ட்ஸ் எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்களும் தான் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்றோம், ஆனா எங்களுக்கு ரிசல்ட் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கான ப்ராப்பர் இது என்னன்னா, நம்ம கரெக்டான ரேஷியோஸ் அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ், அதாவது ஆயில், எசென்ஷியல் ஆயில் பிளஸ் ஹெர்ப்ஸ் எல்லாமே கரெக்டான ஒரு ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கான ஒரு எஃபெக்டிவ் ஹேர் ஆயில் நாங்கள் கொடுக்க முடியும். ஸோ அதுதான் நான் சொல்கிறேன். அவங்க நம்ம பாரம்பரியமாக எப்படி ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு மெத்தட் கம்ப்ளீட் ஸ்டடி பண்ணிட்டு தான் நான் இதுக்குள்ளார என்டர் ஆயிருக்கோம். என்னோட சன்னுக்கும் கூட இந்த இஷ்யூஸ்லாம் இருக்கும்போது என்னன்னா அவங்க நம்ம கேர் எடுத்துக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ நம்ம ரெகுலரா அது யூஸ் பண்ண அவனுக்கு அந்த இளநரை எல்லாமே கம்ப்ளீட்டா கியூர் ஆயிடுச்சு. இதை பிளாக் ஆகுங்களா? நல்லா கம்ப்ளீட்டா கண்டிப்பா ஒரு 3 months நீங்க கண்டினியூஸா நீங்க பண்ணி அந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பா ரிசல்ட்ஸ் நல்லாவே தெரியும். இன்ஃபேக்ட் உங்களுக்கு ஹேர் ஃபால் இருந்துச்சுனாலும் கூட கியூர் ஆயிடும். எனக்கு இப்ப ஹேர் ஃபால் இருக்கு, நிறைய ஹேர் ஃபால் ஆகுது. அதுவும் சரியாகும். கண்டிப்பா ஹேர் ஃபாலுக்கு கண்டிப்பா அது ரொம்ப நல்லா கேட்கும். ஹேர் டென்சிட்டியும் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். சாஃப்ட் அண்ட் சில்கியா உங்களுக்கு ஹேர் நேச்சுராவே உங்களுக்கு கிடைக்கும். ஒவ்வொரு சமயம் நைட் அப்படியே கண்ணெல்லாம் எரியுது. அந்த நம்ம ஹேர் ஆயில் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா இருக்கு. இது உங்களுக்கு தேய்ச்சிங்கன்னா அந்த மாதிரி குளிர்ச்சியாலாம் இருக்கும். தலைவலி வருது எனக்கு சம்டைம்ஸ். நான் என்ன தேய்க்கும் போது நைட் தேய்ச்சி படுக்கும்போது தலைவலி வருது. இது அந்த மாதிரிலாம் இருக்காது இல்ல? அந்த மாதிரி இருக்காது மேம். அதான் நம்ம ஒரு 10 minutes நமக்காக ஒரு நைட் டைம் உங்களோட லெஷர் டைம் பார்த்து ஒரு 10 minutes உங்களோட ஹேர் கேர் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு நெக்ஸ்ட் டே ஃபுல்லாமே கண் இரிட்டேஷன் இருக்குன்னு சொல்றீங்க, தலை சூடு இருக்கும் ஒருத்தருக்கு. அதனால ரொம்ப மாதிரி ஹெக்டிக்கா எல்லா ஒர்க்குமே நினைப்பாங்க. ஸோ அதெல்லாமே ஒரு 10 minutes நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு ஹேர் கேர் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஹேர் ஆயில் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இதுக்கான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணிக்கலாம். சரி சரி. நானும் நிறைய ஆயில்ஸ் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன் மேடம். பட் எனக்கு அது உண்மையாகவே நேச்சுரலாகவே ப்ரிப்பேர் பண்ணுறாங்களாங்கிற டவுட்டும் இருக்குது. இன்னும் நிறையா 50 ஹெர்ப்ஸ் எல்லாம் நாங்கள் ஆட் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ ஹெர்ப்ஸ் போடுறாங்களாங்கிற டவுட்டும் இருக்குது. அதனால தான் சம்டைம்ஸ் வாங்கிறதுக்கும் பயமாக இருக்குது நமக்கு.
ஒன்றும் இல்லை மேம், உங்களுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி வந்து வேணும்னா நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கிற அந்த இடத்துக்கு நான் உங்களை கூட்டிட்டு போய் நாங்கள் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன ப்ராசஸ் பண்ணுறாங்களோ வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகே, ஒரு நாள் நீங்கள் பண்ணும்போது சொல்லுங்க. கண்டிப்பாக வாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இந்த கிவி ஹேர் ஆயிலுக்கு நிறைய மூலிகைகள் உபயோகப்படுத்துகிறாங்க. அது என்னங்கிறத இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஒரு சிலதெல்லாம் வந்து இவங்க ஃபார்ம்லேருந்து எடுத்துக்கிறாங்க, நிறையா வந்து வெளியிலேருந்து ப்ரொக்கர் பண்ணுறாங்க. ஸோ அது ஒன்றொன்னா என்னங்கிறத பார்ப்போம். இதெல்லாம் தான் வந்து இந்த கிவி ஹேர் ஆயிலை வந்து தயாரிக்கிறதுக்கான மூலப்பொருட்கள். இதுக்கெல்லாம் நிறைய மிக்சிங் காம்பினேஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது வந்து பொடுதலை, பொடுகு மாதிரி தலையில் வெள்ளையாக வர்றதை போக்குறதுக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ இது வந்து செம்பருத்தி, ஒரு நேச்சுரல் ரெமெடி ஃபார் ஹேர் லாஸு, ஹேர் கலரிங், அது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறது. இது வந்து கரும்பூரான். ஸோ கரும்பூரான் அப்படிங்கிற மூலிகைங்க இது. இது வந்து மருதாணி. ஸோ மருதாணி செடியும் காய வச்சு இதில் சேர்த்துறாங்க. இது வந்து அவுரி இலையையும் வந்து இந்த கிவி ஆயிலில் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணுறாங்க. இது வந்து முதியார் தலை, கருஞ்சித்தகத்தி அப்படிங்கிற மூலிகை, இதையும் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. இது வந்து கரிசலாங்கண்ணி கீரை. ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு இந்த ஆயிலில் இன்க்ளூட் ஆகிடும். இப்போ நம்ம பார்த்த மூலிகைகள் எல்லாமே இன்னும் நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து அந்த மூலிகை தலைகள் வந்து உபயோகப்படுத்துகிறாங்க. அதை வந்து நல்லா இந்த மாதிரி காய வச்சு பவுட்ரு பண்ணதுக்கப்புறம் ஸோ இதில் வந்து பக்குவப்படுத்தி ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அதிலிருந்து சின்ன சின்ன பீசஸாக இவங்க வந்து எடுத்து அதை வத்தல் மாதிரி பண்ணி காய வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி தட்டி எடுக்கிறாங்க இல்லைங்களா, இந்த நம்ம காய வச்ச மூலிகைகளை அரைச்சி இந்த மாதிரி தட்டி எடுக்கிறதுலையுமே ஒரு பக்குவம் இருக்குது. இதுலேயுமே ஏதாவது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கரெக்டாக அந்த ஆயில் வந்து பியூரஸ்ட் ஃபார்மில் வராது, நல்ல ரிசல்ட் கொடுக்காது அப்படிங்கிறாங்க. இது ஒன்னொன்னுலையுமே ஒவ்வொரு ப்ரொப்போர்ஷன் இருக்குது, இதுக்கு பின்னாடி வந்து ஒரு சீக்ரெட் மிக்சிங் இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ அதை நல்லா காய வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வத்தல் மாதிரி ஆயிருங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து மெயின் ப்ராசஸே வந்து பண்ணுறாங்க. நல்ல ஆயில் இவங்க வந்து அந்த எசென்சியல் ஆயில்னு சொல்லிட்டு ஒரு 3 ஆயில் வந்து ஊற்றுறாங்க. ஃபஸ்ட்டு அதை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதை நல்லா ஊற்றி இரும்பு சட்டியில் தான் வந்து இந்த ப்ராசஸே இவங்க பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி வந்து அதை நல்லா ஊற்றி காய வச்சதுக்கப்புறம் இவங்க அந்த ப்ரிப்பேர் பண்ணி வச்சாங்க இல்லைங்களா, அந்த மூலிகைகளால் உருவாக்கப்பட்ட அந்த ஒரு வத்தல் மாதிரி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஸோ அதை வந்து இந்த எண்ணெயில் ஊற்றி கொதிக்க வைக்கிறாங்க. ஸோ இந்த ப்ராசஸில் பார்த்தீங்க அப்படின்னா செக்கில் ஆட்டின எண்ணெய்கள், அது போக எசென்சியல் ஆயில்ஸு, இதெல்லாம் சரியான கரெக்டான டயத்தில் கரெக்டான ப்ரொப்போர்ஷன்ஸில் ஸோ என்ன அளவு என்ன நேரம் அந்த பதத்தில் பண்ணும்போது மட்டும்தான் இந்த ரிசல்ட் வந்து பியூரஸ்ட் ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குங்கிறாங்க. ஸோ இப்போ எல்லாம் வந்து நல்லா பொங்கி கொதிச்சு அப்படியே நிற்கிதுங்க. ஒரு க்ரீனிஷ் கலரில் உங்களுக்கு இந்த ஆயில் வந்து வரணும், அதுதான் கரெக்டான பக்குவம். ஸோ அந்த க்ரீன் கலர் நம்மளுக்கு வந்து கிடச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக அவங்க வந்து இந்த கருகாப்பிள் வந்து போடுறாங்க. நெய் வந்து எப்படி காய்ச்சும் போது கடைசியாக கருகாப்பிள் போடுறாங்க, அதே மாதிரி இதுலேயுமே லாஸ்ட்டாக வந்து கருகாப்பிள் போடுறாங்க. இது நல்லா அந்த கொதிச்சு வரும்போதே நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல அவ்வளோ ஒரு ஃப்ராக்ரன்ஸ் நல்லா இருந்தது. ஒரு கரெக்டான அந்த ஒரு இது இருக்குது. அப்போ தான் நம்மளுக்கு அந்த நல்ல ஸ்மெல்லு வந்து கிடைக்கும். இல்லாட்டி ஒரு மாதிரி தீஞ்ச ஸ்மெல்லு அந்த மாதிரி தான் கிடைக்கும். ஒரு நல்ல வாசனையான ஒரு ஸ்மெல் வந்து நம்மளுக்கு ஃபீல் பண்ண முடிஞ்சது. சூப்பராக இருந்தது. ஸோ இப்போ வந்து முடிஞ்சதுங்க, 95% வந்து எல்லாமே முடிஞ்சு. இப்போ இறக்க போகிறாங்க. இறக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அது கொஞ்சம் கொதிச்சு வந்ததுக்கப்புறம் 2-3 தடவை வந்து அதை கிண்டி விட்டு கொதிக்கும்போது 2-3 தடவை கொதிநிலையை அடைய வச்சு அதுக்கப்புறமா வந்து கருகாப்பிள் போட்டு அதை இறக்கிடுறாங்க. இந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் வந்து இதோட கம்ப்ளீட் ஆயிருதுங்க. இது நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் இது வந்து பாட்டிலில் ஊற்றி அவங்களோட ஸ்டிக்கரிங் போட்டிருக்காங்க, கிவி ஹேர் ஆயில். ஸோ அந்த பிராண்டோட பாட்டில் அண்டு பவுச்சில் வந்து ஊற்றி அதை சேலுக்கு கொண்டு வர்றாங்க. நாங்கள் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பீங்கன்னு நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக பார்த்துருப்பீங்க. கிவி ஹேர் ஆயில் வந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட ஒரு ஹேண்ட்மேட் ஹேர் ஆயில்னு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இதில் வந்து நம்ம 33 மூலிகைகள் ப்ளஸ் 2 எசென்ஷியல் ஆயில்ஸ், அது போக தரமான 3 எண்ணெய்கள் சேர்த்து தான் நம்ம வந்து தயாரிச்சிருக்கோம். நீங்கள் ப்ராசஸ் பண்ணும்போதே வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இதுக்கான ரிசல்ட் நம்மளுக்கு எப்படி வந்து தெரியும்னா, நீங்கள் கண்டினியூஸாக ஒரு 3 months மேக்ஸிமம் ஒரு 3 months நீங்கள் யூஸ் பண்ண உங்களோட ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் பண்ணும். இளநரை, பொடுகு, வழுக்கை, கண் இரிட்டேஷன் இருக்குன்னு சொல்கிறீங்களா, அதெல்லாமே கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடும். எந்த ஒரு ஹேர் ரிலேட்டட் ப்ராப்ளமாக இருந்தாலுமே உங்களுக்கு கிவி ஹேர் ஆயில் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு இது ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஹேர் ஆயில் நான் வந்து சொல்லுவேன்.
ஏன் இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, நீங்கள் அந்த ப்ராசஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க. நம்மளோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து எங்கள் ஃபார்ம்லேருந்து சில ஐட்டம்ஸ்லாம் வந்து நாங்கள் ரிசீவ் பண்ணுறோம். மற்ற கொஞ்சம் வேறு மற்ற ஐட்டம்லாம் வந்து வெளியிலேருந்து நாங்கள் வந்து வாங்கும்போது கம்ப்ளீட்டாக 100% அதோட குவாலிட்டி செக் பண்ணிட்டு மட்டும்தான் நெக்ஸ்ட் ப்ராசஸ் போவோம். ஒவ்வொரு ப்ராசஸுமே வந்து ஹை ப்ரையாரிட்டி கொடுத்து நாங்கள் பண்ணுறங்காட்டி தான் உங்களுக்கான பெஸ்ட் ரிசல்ட் வந்து இது கண்டிப்பாக வந்து கொடுக்கும். தம்பிக்குமே வந்து நீங்கள் இளநரை பிரச்சனை இருக்குன்னு சொல்லிக்கிறீங்க, உங்களுக்கும் ஹேர் ஃபால் இருக்குன்னு சொல்லிக்கிறீங்க. ஸோ நீங்கள் வந்து கண்டினியூஸாக 3 months வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கான பெஸ்ட் ரிசல்ட் வந்து கிவி ஹேர் ஆயில் வந்து கொடுக்கும். நம்ம ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா வந்து பாட்டில்லையும் வந்து நம்ம கொடுக்குறோம். இந்த இது வந்து கொஞ்சம் மசாஜ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ டீப் ஸ்லீப் வந்து இந்த மசாஜ் நீங்கள் பண்ணி படுக்கும்போது டீப் ஸ்லீப் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் டே வந்து உங்களுக்கு ஐ இரிட்டேஷனோ இல்லை ரொம்ப ஹீட்டாக இருக்கிற மாதிரியோ வந்து உங்களுக்கு வந்து தெரியாது. எக்கோ ஃப்ரெண்ட்லி பவுச்சும் வந்து நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம். இது எதுக்குன்னா வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுற கொஞ்சம் ஈஸியாக கேரி பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து இதை வந்து கொடுத்துட்ருக்கோம். அது போக முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு ப்ராசஸுமே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க ரொம்ப மேனுவலான ஒர்க்கு. ஸோ இதுக்கு எல்லாமே கொஞ்சம் வந்து டைம் ஆகும். ஏன்னா வந்து எல்லா ப்ராடக்ட்ஸுமே நாங்கள் 33 ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் மட்டும்தான், ப்ளஸ் இந்த 2 எசென்ஷியல் ஆயில் கொஞ்சம் வந்து எங்களுக்கு டிமாண்டாக இருக்கும். ஸோ இது எல்லாமே எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் எல்லாமே மேனுவலாக வந்து பண்ணுறங்காட்டி உங்களுக்கான ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஹேர் ஆயிலுங்க. நீங்கள் எதிர்பார்க்குறத விட ரிசல்ட் வந்து நல்லாவே வந்து கிடைக்கும். தம்பிக்கு இருக்கிற இளநரை, உங்களுக்கு ஹேர் ஃபாலுக்குலாம் வந்து நல்லா டென்சிட்டி, அதாவது முடி நல்லா அடர்த்தியாக வந்து உங்களுக்கு வளரும். அது போக சாஃப்ட் அண்ட் நீங்கள் கண்டிஷனரே வந்து யூஸ் பண்ண தேவையில்லை. ஹேர் ஆயில் நீங்கள் கண்டினியூஸாக ஒரு 3 months யூஸ் பண்ணிங்கனாவே நீங்கள் கண்டிஷனர் யூஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா அந்த அளவுக்கு சாஃப்ட் அண்ட் சில்கியாக வந்து உங்களுக்கு ஹேர் வந்து டெக்ஸ்சர் வந்து மாறிடும். இது உங்க ஷாப்ல மட்டும் தான் கிடைக்குமா இல்ல ஆன்லைன்ல கூட நீங்க சேல் பண்றீங்களா? இது நம்ம பழனி தமிழ்நாடு காதி வஸ்திராலயத்தில் வந்து கிடைக்கும். அப்படி இல்லாட்டி வந்து ஆன்லைன்ல வந்து தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க எங்க இருந்தாலும் வந்து நாங்க ஆன்லைன்ல வந்து கொடுத்துட்டு இருக்கோம். கீழே இருக்கிற நம்பர் 8610140521 அந்த நம்பருக்கு வந்து உங்க ஆர்டரை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கொரியர் பண்ணி வைக்கிறோம். சரிங்க, நான் தம்பிக்கு நான் வாங்கிக்கிறேன். கண்டிப்பா யூஸ் பண்ணிட்டு நான் என்ன சொல்றேன். ஓகே மேம், கண்டிப்பா. சரிங்க, தேங்க்யூ. சரிங்க சார், வரேன்.